வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? ஒரு சாமியார் மடத்தில் அவர் தான் பொறுப்பு. அவரை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, அவர் ட்ரெஸ்ஸே போட மாட்டேங்கிறாரு, யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாரு, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாருன்னு ஒரே கம்ப்ளைண்ட். டாக்டர் பைத்தியம்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா, மனநிலை சரியில்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா, அதை வச்சு அடுத்த மடாதிபதி அந்த அந்த தலைவரை தேர்ந்தெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டாக்டரை வர வைக்கிறாங்க. டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாரு. சரி, டாக்டரும் சொன்னார், நான் போய் ஒரு தடவை அவரை பார்க்குறேன், எதுக்கும் ஜாக்கிரதையாக பாருங்கள் டாக்டர், ஏன்னா அவர் எதாவது உங்களை பண்ணிட போகிறாரு. சரி அதை நான் பார்த்துக்கிறேன். எதுக்கும் ஒரு மயக்க ஊசி மட்டும் எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே மெதுவாக கதவை திறக்கிறாரு. மெதுவாக கதவை திறந்தோடனே, ஐயா வணக்கம் அப்படிங்கிறாரு. நான் இங்கே இருக்கிறேன்னு சத்தம் வருது. சரின்னு பார்த்துட்டு, ஐயா உங்களை பார்க்கலான்னு வந்தேன், உங்கள் உடம்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்தேன். அப்படியா, நல்லா பார்த்துக்கங்க என் உடம்ப அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்குறாரு. எல்லாம் சொல்கிறாரு, நல்லா இருக்கு. அப்புறம் நீங்கள் ஏன் ட்ரெஸ்ஸே போடுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏற்கனவே இருக்கிற ட்ரெஸ்ஸே ரொம்ப கசகசன்னு இருக்குது, அதனால நான் போடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் சொல்கிறாரு, ஐயா உங்களை பைத்தியம்னு சொல்கிறாங்க, சர்டிஃபிகேட் தர சொல்கிறாங்க, நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தோன்றபடி பேசுறது, தோன்றபடி நடக்கிறது, தோன்றபடி செய்கிறது தானே பழக்கம். அப்படி தானே உங்கள் தம்பி மனைவிக்கிட்டையும் நடந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கன்னு சொன்னோன்னே கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியே வந்துட்டார். வெளியே அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு, ரொம்ப டேஞ்சரான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டில் கையெழுத்தை போட்டு அவங்க கொடுக்குற காசை கூட வாங்காமல் அவசரமாக ஓடி போயிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன இவர் இவ்வளோ அவசரமாக ஓடுறாருன்ட்டு. கடைசியில் பார்த்தா அடுத்த நாள் செய்தி, மலை அடிவாரத்தில் இவரோட கார் நிற்கிது, ஆனால் ஆள் இல்லை. நமக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வாழ்க்கையில் உண்மையை பேசுகிறவங்கள பார்த்தா பைத்தியக்காரவங்க மாதிரி தான் இருக்கும். நம்மளும் உண்மையை பேசணுன்னா பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம உலகமே ஒரு போலியான உலகம்தான். அதில் நம்ம உண்மையாக இருக்கணும்னா இந்த சாமியார் மாதிரி பைத்தியக்கார பட்டம் வாங்கி தான் ஆகணும். ஆனால் அதை கொடுத்த டாக்டரோட மனசாட்சி உறுத்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம மனசாட்சி உறுத்தாமல் நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். எல்லாரும் முன்னேற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.